வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து ஒரு ஆடியோவை எடுத்து அதுல இருக்கிற சில விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ம். இது அவரோட 43வது சொற்பொழிவு. ஆமா, இதுல சிலர் கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு ஓஷோ பதில் சொல்றார். இந்த கேள்விகள் ஏதோ தத்துவ கேள்விகள் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. நம்ம எல்லாருக்குமே வர சில முக்கியமான குழப்பங்கள். ஆமா, உதாரணத்துக்கு கடவுளை தேடி போறதா இல்ல என்னையே நான் தேடி போறதா, ரெண்டும் வேற வேறயா? அப்புறம் கோபத்தை பத்தின ஒரு கேள்வி. ஆமா, கோபப்பட்டு முடிச்சதும் ஒரு தெளிவு வருதே, அது ஏன் 2 நாள்ல காணாம போயிடுது? அப்புறம் கடைசியா என் வாழ்க்கையே ஒரு விபத்து மாதிரி இருக்கு, என்னால எதையும் கட்டுப்படுத்த முடியலன்னு தோணுதே, இதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரி கேள்விகளுக்குள்ள தான் நாம இன்னைக்கு முழுசா இறங்க போறோம். சொல்லப்போனா இந்த கலந்துரையாடலோட நோக்கம் ஓஷோ சொல்ற இருமைக்கு அப்பாற்பட்ட நிலை, அதாவது நான் டுவாலிட்டிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறது தான். அதாவது ரெண்டா பார்க்காம ஒன்னா பார்க்கறது. ஆமா, வெளியில பாக்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா தெரியற விஷயங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குன்னு அவர் சொல்றார். உதாரணத்துக்கு பக்தி, ஞானம், நான் கடவுள், சரி தவறு. இது எல்லாம் அவர் எப்படி இணைக்கிறார்னு பார்க்க போறோம். ஆமா, இது வெறும் தத்துவமா இல்லாம நம்ம தினசரி வாழ்க்கையில வர்ற கோபம், விரக்தி, குழப்பம் போன்ற உணர்ச்சிகளோட எப்படி பொருந்துதுங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்போ நேரடியா முதல் கேள்விக்கே போயிடலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தர் கேக்குறார், நேத்து வரைக்கும் எங்களை கடவுளை நோக்கி போக சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு உங்களை நோக்கியே போங்கன்னு சொல்றீங்க. இது ரொம்ப குழப்பமா இல்லையா? ஆமா, இது ஒரு சரியான கேள்விதானே. நாமளும் அப்படித்தானே யோசிப்போம். ஒண்ணு பக்தி வழியா இருக்கணும், இல்லைன்னா ஞான வழியா இருக்கணும். ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? நிச்சயமா. நம்ம மனசு அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கு. ஒன்னு தேர்ந்தெடுத்தா இன்னொன்னு விடணும்னு நினைக்கும். ஆனா ஓஷோவோட பதிலே இங்க தான் ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்றார்? அவர் சொல்றார், வாழ்க்கையை இப்படி ரெண்டா பிரிச்சு பார்க்கறதே ஒரு அடிப்படை தவறு. இரவு பகல், ஆண் பெண், அன்மு அறிவு, ஆன்மா பரமாத்மா, இப்படி நம்ம பிரிக்கும்போது ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுத்துட்டு இன்னொரு பக்கத்தை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுடுறோம். ஆமா, ஆனா ஒன்னு நிராகரிக்கிறதுனால அது இல்லாம போறதில்லையே. ஆனா இது நடைமுறைக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. நம்ம மூளை அப்படித்தானே வேலை செய்யுது. ஒன்னு லாஜிக்கா யோசிக்கும், இல்லைன்னா எமோஷனலா யோசிக்கும். ரெண்டையும் ஒரே நேரத்துல எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுக்கு ஓஷோ ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். ம் ஒரு பறவையால ஒத்த செட்டைய வச்சு பறக்க முடியுமான்னு கேக்குறார். யோசிச்சு பாருங்க, பறக்கிறதுக்கு 2 சிறகுகளும் கண்டிப்பா வேணும். ஆமா, நிச்சயமா. ரெண்டும் எதிரெதிர் திசையில தான் விரியுது. ஆனா அந்த ரெண்டும் சேர்ந்து ஒத்திசைவா வேலை செய்யறப்ப மட்டும்தான் அந்த பறவையால வானத்துல உயர பறக்க முடியுது. வாவ். அதே மாதிரிதான் பக்தியும் ஞானமும். ரெண்டும் வேற வேற திசையா தெரிஞ்சாலும் வாழ்க்கை பயணத்துக்கு அது ரெண்டுமே 2 சிறகுகள் மாதிரி அவசியம். அந்த பறவை உதாரணம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதாவது தர்க்கம், நம்மளோட லாஜிக், அப்புறம் உணர்வு, இமோஷன், ரெண்டும் எதிரிங்க இல்ல, இல்ல, ஒரே பயணத்துக்கான கூட்டாளிங்கன்னு சொல்றீங்க. மிகச்சரியா சொன்னீங்க. ஓஷோ அதே தான் சொல்றாரு. உண்மையான விடுதலைங்கிறது 2ல 1 தேர்ந்தெடுக்கிறதுல இல்ல, ஒப்போ எதுல இருக்கு? ரெண்டையும் ஒரு சேர பயன்படுத்தி அந்த 2க்கும் அப்பாற்பட்ட ஒரு சமநிலைய அடையறதுல தான் இருக்கு. அதனாலதான் ஒரு குருவா அவர் மக்களை ஒரே இடத்துல வசதியா உட்கார விடமாட்டாரு. அதாவது நீங்க பக்தி பாதையில போய் ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்கார நினைச்சா இவர் அந்த சிம்மாசனத்தை இழுத்து விட்டுடுவாரு. உடனே நீங்க ஞான பாதைக்கு ஓடுவீங்க. அங்கேயும் அதேதான் செய்வாரு. ஓ, நோக்கம் என்னன்னா 2 பக்கமும் நகரணும். ஆமா, நோக்கம் என்னன்னா நீங்க 2 சிறகுகளையும் பயன்படுத்த கத்துக்கணும். ஒற்றை சிறகோட ஒரே இடத்துல முடங்கிடக்கூடாது. அப்போ இந்த கடவுளை நோக்கிய பயணம், தன்னை நோக்கிய பயணங்கிறது 2 தனித்தனி பாதைகள் இல்ல, இல்ல, ஒரே பாதையோட 2 வழித்தடங்கள் மாதிரி. நாம 2லயும் மாறி மாறி பயணிக்கணும். சரி, இந்த இருமைக்கு அப்பாற்பட்ட நிலைங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க அவர் சொல்ற அந்த சூஃபி ஞானி மன்சூர் கதைக்கு வருவோம். அது ரொம்ப சுவாரஸ்யமான இடம். ஆமா, மன்சூர் அல் ஹல்லாஜிங்கிறவர் 10ஆம் நூற்றாண்டுல பெர்ஷியாவுல வாழ்ந்த ஒரு சூஃபி ஞானி. சூஃபிங்கிறது இஸ்லாத்தோட ஒரு மாயவாத பிரிவு இல்லையா? ஆமா, அவங்க அன்பின் மூலமா இறைவனா அடைய நினைக்கிறவங்க. அந்த காலகட்டத்துல மத சம்பிரதாயங்கள் ரொம்ப இறுக்கமா இருந்தப்போ மன்சூர் ஒரு நாள் அனல் ஹக் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அரபியில நானே உண்மை அல்லது நானே கடவுள்னு அர்த்தம். யோசிச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அந்த காலத்துல இப்படி சொல்றது தற்கொலைக்கு சமம். மத நிந்தனைக்காக மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ஆமா, அதுதான் நடந்தது. அவர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டார்.
பல வருஷங்களுக்கு அப்புறம் கவிஞர் காலிப் மன்சூரை பத்தி சொல்லும்போது ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? அவர் சொல்றார், ஒரு துளி உண்மையில ஒரு கடல் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா மன்சூர் சொன்ன விதம் கொஞ்சம் அற்பத்தனமானது. அற்பத்தனமானதா? ஏன் அப்படி சொல்றாரு? துளி தன்னை கடல்னு கத்திக்கிட்டு இருக்க கூடாது, கடல் அமைதியா இருக்கும்னு விமர்சிச்சார். ஓகே, இப்போ நமக்கு 2 பார்வை இருக்கு. ஒன்னு மன்சூரோட அனுபவம், இன்னொன்னு காலிப்போட விமர்சனம். இத ஓஷோ எப்படி பார்க்கறார்? எது சரின்னு சொல்றார்? இங்கதான் ஓஷோவோட தனித்தன்மை தெரியுது. அவர் இது சரி இது தவறுன்னு சொல்லவே மாட்டார். அப்ப எப்படி விளக்குறார்? முதல்ல காலி பார்வையில சொல்றார், ஒரு துளி தன்னை கடல்னு பிரகடனம் பண்றது அகங்காரம், பெருமை. கடல் அமைதியா இருக்கு, ஆனா துளி கூச்சல் போடுது, இது ஒரு அற்பத்தனம். அது ஒரு பார்வை. சரி. ஆனா ஓஷோ மன்சூரின் நிலையிலிருந்து விளக்குறார். ஒரு துளி உண்மையிலே கடலா மாறிட்டா அப்புறம் பெருமைப்படுறதுக்கு நான்கிற ஒரு துளி அங்க தனியா எங்க இருக்கு? ஆமா, துளி கரைஞ்சு போயிடுமே. துளி பேசிட்டு இருக்கும்போது அது துளியா பேசல, கடலே அந்த துளி மூலமா தன்னை வெளிப்படுத்துது. அனல் ஹக்குன்னு சொன்னது மன்சூரோட அகங்காரம் அல்ல, அது பிரபஞ்சத்தோட பிரகடனம். அப்போ இது ஒரு பேட்டரி மாதிரி. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 முனைகள் இருக்கு. பாசிட்டிவ் நல்லது, நெகட்டிவ் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. 2 இருந்தாதான் சக்தி உருவாகும். அது மாதிரி காலி பார்வை, மன்சூர் பார்வை 2மே அந்த முழு உண்மையை புரிஞ்சுக்க தேவைப்படுது. அருமையான உதாரணம். ஓஷோவோட நோக்கமும் அதுதான். உங்க பார்வை எந்த அளவுக்கு கூர்மையாகுதோ அந்த அளவுக்கு 2லயும் இருக்கிற உண்மையை பார்க்க முடியும். ஒன்ன தேர்ந்தெடுத்து இன்னொன்னு தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆமா, அந்த இருமை நிலைய கடந்து போறதுதான் ஆன்மீக வளர்ச்சி. மன்சூர அற்பமானவர்னு சொன்னதன் மூலமா காலிப் தன்னை அற்பமாக்கிக்கிட்டார்னு ஓஷோ சொல்றார். பாடம் என்னன்னா, யாரையும் தீர்ப்பு சொல்லாத, புரிஞ்சுக்க முயற்சி செய். இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற உணர்ச்சிகளுக்கு இதை எப்படி பொருத்தி பார்க்கறது? அதுதான் அடுத்த கேள்வி. ஆமா, நம்ம எல்லாருக்குமே இது நடக்கும். பயங்கரமா கோவப்பட்டு கத்தி சண்டை போட்டு எல்லாம் முடிஞ்சதும் ஒரு அமைதி வரும். அப்போ தோணும், ச்சே இப்படி பண்ணிருக்க கூடாது, இனிமே கோவப்படவே கூடாதுன்னு. ஒரு ஞானம் வந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஞானம் ஒரு வாரம் கூட நிக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி நடக்குது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓஷோ சொல்றார், அது உண்மையான ஞானமே இல்ல. ஞானம் இல்லையா? பின்ன என்ன அது? அது வலியோட ஒரு எதிர்வினை, ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான். நமக்கு கோபப்பட்ட பிறகு நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வருது இல்லையா? ஆமா, ரொம்ப அதிகமா வரும். அது ஏன் வருதுன்னா, நமக்குள்ள நான் ஒரு நல்லவன், நான் ஒரு அமைதியானவன்னு ஒரு பிம்பத்தை வச்சிருக்கோம். கோபப்படும்போது அந்த பிம்பம் சுக்குநூறா உடையுது. ஓ, அந்த உடைந்த பிம்பத்தை சரி பண்ணி மறுபடியும் நான் நல்லவன்ங்கிற அகங்காரத்தை நிலைநிறுத்திக்கிறதுக்காகத்தான் நாம வருத்தப்படுறோம், சபதம் எடுக்கிறோம். ஒரு நிமிஷம். அப்போ நாம வருத்தப்படுறதே நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு தானா? உண்மையான மாற்றத்துக்காக இல்லையா? இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, ஓஷோவோட பார்வை அப்படிதான் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கோபத்தோட மூல காரணத்தையே தொடல, நீங்க அதோட விளைவை மட்டும்தான் சரி செய்ய பாக்குறீங்க. மூல காரணம் அகங்காரமா? ஆமா, மூல காரணம் உங்க அகங்காரம். யாரோ ஒருத்தர் உங்க அகங்காரத்தை காயப்படுத்தினதால தான் உங்களுக்கு கோபம் வந்தது. நீங்க சபதம் எடுக்கும்போது அந்த அகங்காரத்தை ஒன்னும் செய்யறதில்ல. அது அப்படியே தான் இருக்கு. அதனால அடுத்த தடவை யாராவது உங்க அகங்காரத்தை கீறும்போதும் மறுபடியும் அதே கோபம் எலிமலை மாதிரி வெடிக்கும். சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? கோபத்தை அடக்குறது தப்புன்னு சொல்றீங்க. அப்போ வெளிக்காட்டணுமா? ஆனா அதனால உறவுகள் கெட்டு போகுமே. அடக்கிறது நோய் என்கிறார் ஓஷோ. வெளிக்காட்டுவதும் இன்னொருத்தர பாதிக்கும். இதுக்கு அவர் 2 படிநிலைகள் கொண்ட ஒரு வழிய சொல்றார். என்னது? முதல் படி கத்தார்சிஸ், அதாவது உணர்ச்சி வடிகால். கோபம் வரும்போது அதை யாருக்கிட்டையும் காட்டாம ஒரு தனி அறைக்கு போங்க. தனி அறையா? ஆமா, கதவை சாத்திக்கிட்ட ஒரு தலையணையை எடுத்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை குத்துங்க, அடிங்க, கத்துங்க, திட்டுங்க. மனசுல இருக்கிற மொத்த விஷயத்தையும் வெளியே கொட்டுங்க. இது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. தலையணையை அடிக்கிறதுல என்ன மாற்றம் வந்துட போகுது? நிறைய பேர் இதை செய்யறதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க இல்லையா? நிச்சயமா. ஆனா இது முதல் படிதான். இங்கதான் 2வதும் மிக முக்கியமான படி வருது. சாட்சியாக இருத்தல். விட்னஸிங். நீங்க தலையணையை அடிக்கும் போதே ஒரு கண்ணாடி உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. கோபத்துல உங்க முகம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. கண்கள் சிவந்து முகம் கோரமா ஒரு மிருகம் மாதிரி தெரியும். அந்த கோபத்தின் கோரத்தை எந்தவிதமான தீர்ப்பும் இல்லாம ஒரு சாட்சிய போல அமைதியா கவனிங்க. இது நானா, இந்த கோபம் எனக்குள்ளேருந்து தான் வருதான்னு பாருங்க. ஓகே.
இப்படி முழுமையா அந்த உணர்வை அனுபவிச்சு அதே நேரம் அத ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கும்போது அந்த கோபத்தோட சக்தி குறைய ஆரம்பிக்கும். அதோட வேர் என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடக்குவதால இல்ல, முழுமையா உணர்ந்து கவனிப்பதால தான் உண்மையான மாற்றம் வரும். ஆக கோபத்தை எதிரியா பார்க்காம அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கவனிக்கணும். நம்ம அகங்காரம் எங்க காயப்பட்டிருக்குன்னு அது காட்டி கொடுக்குது. சரி, இந்த சுய கவனிப்பு சாட்சியா இருக்கிறதுங்கிற விஷயம் கடைசி கேள்விக்கும் ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஒரு பெண் கேக்குறாங்க, என் வாழ்க்கை ஒரு விபத்து மாதிரி இருக்கு, நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல, ஒரு இலக்கு இல்லாம யாரோ தள்ளிட்டு போற மாதிரி உணர்றேன்னு. இதுவும் நம்மள பல பேர் உணர்ற ஒரு விரக்தி நிலைதான். ஆமா. ஓஷோ இங்க விபத்துங்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கறார். நம்ம வாழ்க்கையில ஒரு உள் திசைகாட்டி, ஒரு இன்னர் கம்பஸ் இல்லாம வெளியில இருக்கிற கூட்டம் நம்மள எந்த பக்கம் தள்ளுதோ அந்த பக்கம் போறதுதான் உண்மையான விபத்து. ஒரு திருவிழா கூட்டத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி. கூட்டம் போற போக்குல நாமும் போறோம். ஆமா, கூட்டம் போற போக்குல நீங்களும் போவீங்க. ஆனா எங்க போறோம்னு உங்களுக்கும் தெரியாது, கூட்டத்துக்கும் தெரியாது. இதுதான் விபத்துங்கிற நிலை. இதுக்கு தீர்வு என்ன? இன்னும் வேகமா ஓடுறதா, இன்னும் அதிகமா செயல்படுறதா? அதுதான் நாம செய்யற தப்பு. திசை தெரியாம இருக்கும்போது நாம இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறோம். ஓஷோ சொல்ற தீர்வு இதுக்கு நேர் எதிரானது. அப்படியா? அவர் சொல்றாரு, தீர்வு செயல்படுவதில் டூயிங் இல்ல, இருப்பதில் பீயிங்ல இருக்கு. இந்த செயல்படுவது இருப்பது இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதோட அர்த்தம் என்ன? நம்மள மாதிரி ஒரு பிஸியான உலகத்துல சும்மா இருக்கிறது சாத்தியமா? அப்படி இருந்தா நம்ம பின்தங்கிட மாட்டோமா? இது ஒரு நல்ல கேள்வி. இருப்பதுன்னா சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு உள்நோக்கிய பயணம். உள்நோக்கிய பயணமா? வெயில ஓடுறது நிறுத்திட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது. இத விளக்க ஓஷோ ஒரு ஜென் குருவோட கதைய சொல்றார். அந்த குருவுக்கு 500 சீடர்கள், அவர்கிட்ட படிச்ச அறிஞர்கள், தத்துவவாதிகள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அவர் தனக்கு அடுத்த வாரிசா யார தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? 12 வருஷமா சமையலறையில அரிசி இடிச்சுக்கிட்டு இருந்த எழுத படிக்க தெரியாத ஒரு சீடரை. ஏன் அப்படி? மத்த அறிஞர்களுக்கெல்லாம் கோபம் வந்திருக்குமே. நிச்சயமா. அவங்க எல்லாரும் கேட்டாங்க. அப்போ அந்த குரு சொன்னார், நீங்க எல்லாரும் அறிவ கடன் வாங்கியிருக்கீங்க. உங்க மனசு முழுக்க நீங்க படிச்ச விஷயங்கள், தத்துவங்கள் குப்பையா நிறைஞ்சிருக்கு. ஓ. ஆனா இந்த சீடன் 12 வருஷமா ஒரே வேலைய, அரிசி இடிக்கிற வேலைய திரும்ப திரும்ப செஞ்சதால அவனோட மனசுல இருந்து எண்ணங்கள் எல்லாம் கரைஞ்சு போச்சு. அவனோட மனசு காலி ஆயிடுச்சு. ஆமா, அவனோட மனசு இப்போ ஒரு சுத்தமான கண்ணாடி மாதிரி இருக்கு. அதுல உண்மைய பிரதிபலிக்க முடியும். அமைதி, ஞானம்ங்கிறதெல்லாம் வெளியில இருந்து வாங்குற பொருள் இல்ல. அது நம்மளோட உள் மனசோட இயல்பான நிலை. அந்த நிலைய அடைய நம்ம முதல்ல வெளியில ஓடுறத நிறுத்தணும். இது எனக்கு புரியுது. அதாவது நம்ம போன்ல நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருந்தா நாம அதையே செக் பண்ணிட்டே இருப்போம். அது செயல்படுவது. ஆமா. ஆனா போனை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பூங்காவுல சும்மா உட்கார்ந்து காத்து நம்ம மேல படுறத உணர்றானே, அதுதான் இருப்பது. சரியா சொன்னீங்க. ஒன்னும் வெளியில இருந்து வர்ற தூண்டுதல்களுக்கு எதிர்வினையாற்றுது, இன்னொன்னு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு கவனிக்கிறது. மிகச் சரியான விளக்கம். ஓஷோ சொல்ற நிலை அதுதான். உலகத்தோட நார்ச்சந்தியில நின்னுகிட்டு தனக்குள்ள சகஜமா இயல்பா லயித்து இருக்கிறது. வெளியில எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான மையத்தை கண்டுபிடிக்கிறது தான் விபத்து மாதிரி உணர்ற வாழ்க்கைய ஒரு அழகான பயணமா மாத்துறதுக்கான வழி. ஆக இன்னைக்கு நாம பார்த்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு அடிப்படை பதில் தான் இருக்குன்னு தோணுது. முரண்பாடுகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை பார்க்கறது, கோபத்தை சாட்சியா இருந்து கவனிக்கிறது, வாழ்க்கையோட நோக்கத்தை வெளியில தேடாம உள்ளுக்குள்ள இருப்பதன் மூலமா கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே அந்த இருமை நிலைய கடந்து போறத பத்தி தான் பேசுது. ஆமாம், இது சுவர்களை எழுப்புறத பத்தினதில்ல, பாலங்களை கட்டுறத பத்தினது. பக்திக்கும் ஞானத்துக்கும் நடுவுல, ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடுவுல, ஏன் கடைக்கும் கோவிலுக்கும் நடுவுல கூட ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும். ஆமா. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓஷோ கேட்ட ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது பெருசு? வளரத் தொடங்குற 2ஆம் பிறை சந்திரனா வளர்பிறை, அல்லது தேயத் தொடங்குற பௌர்ணமி முழு நிலவா? இந்த கேள்வியே ஒரு மாய. நாம ஒன்னு வளருது, இன்னொன்னு தேயுதுன்னு பாக்குறோம். ஆனா உண்மையில அது 2 வேற வேற நிலா இல்ல. ஒரே நிலாவோட வெவ்வேறு கட்டங்கள். ஆமா. இப்போ நீங்க உங்க வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. நீங்க வளர்ப்பறைனோ, தேய்ப்பறைனோ, இல்ல சரினோ, தப்புனோன்னு பிரிச்சு வச்சிருக்கிற எந்த விஷயங்கள் உண்மையில ஒரே நாணயத்தோட 2 பக்கங்களா இருக்கலாம்? யோசிச்சு பாருங்க.